Hello students, exercise 5.1 question number 6 find the value of k. இந்த k ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இல்லை 4 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன். இந்த k ஓட வேல்யூ தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி குவாட்ரேட்டர் இஸ் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எழுதிடலாமா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபார்முலா எழுதிடலாம். 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. 4 points are given. அதனால 4 points. First point, second point, third point, fourth point. ஸ்டார்டிங்கில் x1 y1 போட்டிருக்கோம், அதே தான் எண்ட்லேயும் x1 y1 போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஈக்குவல் டு அந்த 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படி எழுதிருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 2 அந்த பக்கம் எடுத்து போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? -4 -2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் உள்ள ஃபில் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் 3, -2. லாஸ்ட் பாயிண்ட் 2, 3. ஸ்டார்டிங்கில் என்ன எழுதியிருக்குமோ அதே தான் எண்டில் எழுதியிருக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு 28 போட்டாச்சு. இந்த 2 வந்து லெஃப்ட்டில் டினாமினேட்டரில் இருக்குது. ரைட்டில் போகும்போது என்ன ஆயிரும்? மேலே, அதாவது நியூமினேட்டர் போயிடும். சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ரைட்டில் எழுதிடலாம். இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே தான் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிடலாமா? ஸோ இதில் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ -4k வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 2s are 6, ப்ளஸ்ஸு 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 3 3s are 9, ப்ளஸ் இன்ச் மைனஸ் மைனஸ் 2 2s are 4. இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. ஃபார்முலாக்குள்ளே மைனஸ் வரும். அடுத்து கீழேருந்து மேடம் மெட்டல் பண்ணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 3s are 6, ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸு தான். 3 இன்ச்சுக்கு 3k. ஓகே, மைனஸ் இன்ச்சு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 2s are 4. ஓகே, இதில் ப்ளஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 4 3s are 12. ஓகேவாம்மா? ஈக்குவல் டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 28 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 56. அந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, இதை அப்படியே எழுதுங்க. ப்ராக்கெட் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. -4க்கு +6 +9 -4. இந்த மைனஸ் அப்படி உள்ளே எடுத்துகிட்டு போவோம். -6 ஜஸ்ட் ஆப்போசிட் சைன் தான். -3k மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றி விட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணுவோமா? இந்த +6 -6 கட் பண்ணிடலாமா? -4 +4 இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் -4க்கு -3k. இது லைக் டேர்ம்ஸ், சேம் சைனில். அப்போ ஆட் பண்ணி அதே சைன் போட்டுருங்க. -7k. நெக்ஸ்ட்டு +9 +12. அப்போ ஆட் பண்ணி அதே சைன் போட்டுடலாமா? 21 ஈக்குவல் டு 56. ஓகே, ஸோ நம்மளுக்கு கே தான் வேணும். கே இல்லாத இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடு மூவ் பண்ணிடுங்க. அப்போ -7k லெஃப்டில் தான் இருக்குது. +56ம் அதே இடத்துல தான் இருக்குது. இந்த +21 அப்படிங்கிற டேர்ம் ரைட்டில் போகும்போது -21 கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிடலாமா? ஓகே, இந்த -7க்கும் கேக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, நான் கே மட்டும் தான் அப்படியே எழுதுகிறேன். -7 இன்ச்சு கே. இந்த -7 லெஃப்டில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது என்ன ஆகும்? டிவைடில் வரும். அப்போ டிவைட் -7. இப்போ 7th டேபிளில் இதை அடி கொடுத்துருங்க. அப்போ k ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். 7 5s are 35. அப்போ வேல்யூ ஆஃப் k இஸ் -5. அதான் ஆன்சர். ஓகே.